வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் பருகும் தேநீர் உலகின் மிகப்பெரிய கலாச்சாரங்களில் ஒன்றாக உள்ளது. அது ஒரு பானமாக மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் அதன் சொந்த மரபுகளையும் சடங்குகளையும் உருவாக்கியுள்ளது. இந்த ஆவணப்படத்தில் நாம் தேநீரின் வரலாறு, அதன் வகைகள், உடல்நல நன்மைகள் மற்றும் உலகம் முழுவதும் அது எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை ஆராயவிருக்கிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். தேநீர் பற்றிய முதல் பதிவுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனாவில் காணப்படுகின்றன. புராணக் கதைகளில் சீன மன்னன் ஷென்னோங் ஒரு மரத்துக்குள் நின்று வெந்நீரை பருகும்போது சில இலைகள் அதில் விழுந்தன. அதனால் ஒரு புது வாசனை எழுந்தது. மன்னன் அதனை பருகியதும் அது அவருக்கு புத்துணர்ச்சி அளித்ததாக உணர்ந்தார். இதுவே தேநீரின் தொடக்கமாக கருதப்படுகிறது. பழங்கால சீனர்கள் தேநீரை மருத்துவ பயன்களுக்காக பயன்படுத்தினர். காலப்போக்கில் இது ஒரு சமூக மரபாக வளர்ந்தது. சீனாவிலிருந்து தேநீர் மற்ற நாடுகளுக்கும் பரவியது. 8ஆம் நூற்றாண்டில் ஜப்பானியர்கள் சீனத்திலிருந்து தேநீரை பெற்று கொண்டு வந்தனர். ஜப்பானில் மாச்சா தேநீர் மிகவும் பிரபலமானது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய வர்த்தகர்கள் மற்றும் மிஷனரிகள் சீன தேநீரை ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தினர். ஆனால் தேநீர் உண்மையான புகழ் பெற்றது 17ஆம் நூற்றாண்டில். இதனைத் தொடர்ந்து இந்தியா, இலங்கை மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் தேநீர் வளர்ப்பு மிக அதிகமாகியது. உலகம் முழுவதும் பல்வேறு வகையான தேநீர் பருகப்படுகிறது. கிரீன் டீ சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் பிரபலமானது. இதில் ஆன்டிஆக்சிடன்ட் நிறைந்துள்ளது. கருப்பு தேநீர் இந்தியா, இலங்கை மற்றும் ஐரோப்பாவில் பிரபலமானது. இது பக்க விளைவுகள் இல்லாத உற்சாகத்தை அளிக்கிறது. ஊலாங் டீ சீனாவில் பரவலாக பயன்படுத்தப்படும் இந்த தேநீர் பச்சை தேநீருக்கும் கருப்பு தேநீருக்கும் இடைநிலையானது. வெள்ளை தேநீர் இது மிகவும் மிருதுவானது மற்றும் குறைவான செய்முறையால் தயாரிக்கப்படுகிறது. மசாலா தேநீர் இந்தியாவின் தனித்துவமான தேநீர். அதில் காரம் சேர்க்கப்பட்டிருக்கும். ஹெர்பல் டீ இது உண்மையான தேநீர் அல்ல, மூலிகை கலவையாகும். பல ஆய்வுகளின்படி தேநீருக்கு அதிகமான உடல்நல நன்மைகள் உள்ளன. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, கொழுப்பை குறைக்கிறது மற்றும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குடல் மற்றும் ஜீரண கோளாறுகளை சீராக்குகிறது. அழற்சி எதிர்ப்பு தன்மை கொண்டது. நீர் நிறைந்தபடி உடலுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்குகிறது. ஆனால் தேநீர் அதிகமாக பருகுவது தூக்கமின்மை மற்றும் அமிலப்பித்தம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே மிதமாக பருகுவது நல்லது. ஒவ்வொரு நாடும் தங்களது மரபுகளுக்கேற்ப தேநீரை தனித்துவமாக பருகுகின்றன. சீனா பண்டைய மரபுகளின் அடிப்படையில் தேநீர் பருகுதல் ஒரு சடங்காக மாறியது. ஜப்பான் மாச்சா தேநீர் சடங்கு மிக முக்கியமானது. இந்தியா மசாலா தேநீர் மிகவும் பிரபலமானது. அது சுவைக்காகவும் உடல் நலத்திற்காகவும் பருகப்படுகிறது. இங்கிலாந்து மதிய தேநீர் என்பது ஒரு பிரிட்டிஷ் பாரம்பரியமாகும். ரஷ்யா சமோவர் முறையில் சுவையான தேநீர் தயாரிக்கப்படுகிறது. மொராக்கோ மின்ட் தேநீர் மிகவும் பிரபலமானது. அது விருந்தினர்களுக்கு வழங்கப்படும் மரபாக இருக்கிறது.
இன்றைய தேதியில் உலகில் மிக அதிக அளவில் தேநீர் உற்பத்தி செய்யும் நாடுகள்: சீனா உலகின் மிகப்பெரிய தேநீர் உற்பத்தியாளர், இந்தியா டார்ஜிலிங், அஸ்ஸாம், நீலகிரி போன்ற பிரபலமான தேநீர் வளர்ப்பு பகுதிகள் உள்ளன. இலங்கை சிலோன் தேநீர் மிகவும் புகழ்பெற்றது. கென்யா கருப்பு தேநீருக்கு பிரபலமான நாடு. ஜப்பான் மாச்சா மற்றும் சென்சா தேநீருக்காக பிரபலமானது. தேநீர் ஒரு சாதாரண பானமாக இருந்தாலும் அது உலகின் பல்வேறு நாடுகளின் கலாச்சாரங்களை இணைக்கும் ஒரு முக்கிய பானம். இது உடலுக்கு நன்மை செய்யும் ஒரு பரிசாக உள்ளது. உங்களுக்கு மிகவும் பிடித்த தேநீர் வகை என்ன? நீங்கள் எந்த நாட்டில் உள்ள தேநீரை அதிகம் விரும்புகிறீர்கள்? கீழே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆவணப்படங்களை பார்க்க நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.